வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நம்ம சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கன்னியாகுமரி மகாதானபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விசாலாஜி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆலய தரிசனத்தை பார்க்கலாம். விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த கோவிலின் விசேஷம் என்னவென்றால், மற்ற எல்லா கோவில்களும் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். இந்த மகாதானபுரம் காசி விஸ்வநாதர் ஆலயமானது மேற்கு நோக்கி அமைந்துள்ளது. அதுவும் மிகவும் விசேஷமானது. அது மட்டுமல்ல, சிறந்த பரிகார ஸ்தலம். இங்கு விசேஷங்கள் என்பது மாதம் பிரதோஷம் மிகவும் விசேஷமானது. வழிபாடுகள், சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அடுத்து மகாதேவ அஷ்டமி, வைக்கத்தஷ்டமி என்று கூறுவார்கள், அதுவும் ரொம்ப விசேஷமானது. அடுத்து வருடாவருடம் வரக்கூடிய சிவராத்திரி
மிகவும் அருமையாக நடைபெறும். குறைந்தது 2 நாட்கள் நடைபெறும். முந்தைய நாள், அதாவது சிவராத்திரிக்கு முந்தைய நாள் அகண்டநாமம் ஜெபம் நடைபெறும். சிவராத்திரி அன்று காலை நித்திய பூஜைகள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும். மாலை பிரதோஷமாக இருந்தால் பிரதோஷ வழிபாடு நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 4 கால பூஜைகளும், முதலில் 8 மணி, இரவு 10 மணி, நடுஇரவு 12 மணி, அதிகாலை 2 மணி என்று 4 சிறப்பு கால பூஜைகள் நடைபெறும். இதுவே இந்த மகாதானபுரம் கிராமத்தினுடைய காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் சிறப்புகள் என உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. இந்த திருக்கோயிலானது கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மிகவும் விசேஷமான கோவிலாகும் மற்றும் குறிப்பிடத்தக்கது.